சுவர்க்கத்திலே உங்களுடைய மாளிகையை சுற்றி அதிகமான மரங்கள் தோப்புகள் இருப்பதற்கு நீங்கள் விருப்பப்படுகிறீர்களா? இதை மட்டும் கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான மரங்களை தோப்புகளை உங்களுடைய மாளிகையை சுற்றி அமைப்பான். அது என்ன விடயம் என்பதை இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஒரு வீட்டை சுற்றி எந்த அளவுக்கு தோப்புகளும் மரங்களும் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு அந்த வீடுடைய பெறுமதி மிக அதிகமாக இருக்கும். அதிகமானவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு வீட்டை கட்டுவதைத்தான் விரும்புவார்கள். பலருடைய கனவு இல்லமாக இந்த அமைப்பு தான் இருக்கும். இப்படி ஒரு வீட்டையும் அதை சூழ பல மரங்களையும் பல தோப்புகளையும் அமைப்பதென்பது லேசான ஒரு விடயம் கிடையாது. அதற்கு பல கோடி ரூபாய்கள் நாங்கள் செலவழிக்க வேண்டும். ஆனால் சுவர்க்கத்திலே நாம் எம்முடைய மாளிகையை சுற்றி அதிகமான மரங்களையும் தோப்புகளையும் அமைக்க விரும்பினால் இப்படி உலகத்தில் செலவழிப்பது போல நாங்கள் செலவழிக்க தேவை கிடையாது. சில விடயங்களை மட்டும் தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். இதை கொடுத்தால் ஏராளமான மரங்கள், அதுவும் பிரமாண்டமான பல கனிகளை தரக்கூடிய மரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக நம்முடைய மாளிகையை சுற்றி கட்டுகிறான். அந்த விடயம் என்னவென்றால், திர்மிதியுடைய 3462வது ரிவாயத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில் இராவழி பயணம் மேற்கொண்ட சந்தர்ப்பத்திலே நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் தெளிவாக வருகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானத்தை கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு முக்கியமான நபிமார்களை கண்டார்கள். முதலாவது வானத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தார்கள். மூன்றாவது வானத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அக்ரி உம்மத்தக மின்னி அஸ்ஸலாம், என்னுடைய சலாத்தை உங்களுடைய உம்மத்தினருக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதே போல அக்பிருஹும், உங்களுடைய உம்மத்தாரிடத்திலே இந்த விடயத்தையும் அறிவித்து விடுங்கள். அதாவது இந்த சுவர்க்கத்துடைய பூமி இருக்கிறதே அது பரிசுத்தமான பூமி. இந்த சுவர்க்கத்துடைய தண்ணீர் மிகவும் மதுரமானதாக இருக்கிறது. ஆனால் ஃபஇன்னல் ஜன்னத கியானுன், ஆனால் இந்த சுவர்க்கம் சமதரையாக புட்பூண்டுகள் அற்ற பூமியாக இருக்கிறது என்று கூறினார்கள். அருமையானவர்களே, இந்த சுவர்க்கத்துடைய பூமி எப்படியாப்பட்ட உயர்ந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். திர்மிதியுடைய 2526வது ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லபினத்தும் மின் ஸஹப், சுவர்க்கத்துடைய மாளிகையின் ஒரு கல் தங்கத்தில் ஆனதாக இருக்கும். வலபினத்தும் மின் ஃபில்லா, இன்னொரு கல் வெள்ளியில் ஆனதாக இருக்கும். வ மிலாதுஹா அல் மிஸ்குல் அஸ்ஃபர், இரண்டு கற்களுக்கு மத்தியிலே பூசப்படக்கூடிய அந்த சாந்து இருக்கிறது, அந்த சிமெண்ட் இருக்கிறது, அதிக நறுமணம் உள்ள கஸ்தூரியாக இருக்கும். வ துர்பதுஹா அஸ்ஸஅஃபரான், சுவர்க்கத்துடைய பூமி இருக்கிறது அது குங்குமத்தில் ஆனதாக இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு கிராம் குங்குமத்தை நாங்கள் வாங்குவதாக இருந்தால் அதனுடைய விலை எந்த அளவுக்கு அதிகம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு கிராமுடைய பெறுமதியை இந்த அளவுக்கு அதிகம் என்று சொன்னால் அந்த சுவர்க்கத்துடைய பூமியையே அல்லாஹ் பரிசுத்தமான ஹை குவாலிட்டி குங்குமத்தின் மூலமாகத்தான் அமைத்திருக்கிறான். அந்த பூமி அப்ப எந்த அளவுக்கு பெருமதி வாய்ந்ததாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த மாளிகைக்கு முன்னால் தூவப்பட்டிருக்கக்கூடிய பொடிக்கற்கள், சிறு கற்கள் இருக்கின்றதே, அல்லுலு வல் யாகூத், மாணிக்கமாகவும் முத்துக்களாகவும் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே சுவர்க்கத்துடைய பூமி மிகவும் உயர்ந்தது. அதனுடைய மதிப்புக்கு ஒரு வரையறை கிடையாது. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இந்த சுவர்க்க பூமி இருக்கிறது பரிசுத்தமானது, மனமானது, அதனுடைய தண்ணீரும் மதுரமானது. அந்த சுவர்க்கத்துடைய ஆறுகளை பற்றியும் நான் ஒரு பதிவில் தனியாக பேசியிருக்கிறேன். சுவர்க்கம் என்ற தலைப்பிலே பல பதிவுகளை நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த சுவர்க்கத்துடைய பூமி இருக்கிறதே அது சமதரையாக இருக்கிறது, புட்பூண்டுகள் அற்ற பூமியாக
இருக்கிறது. வ அன்ன கிராஸஹா, அந்த சுவர்க்க பூமியுடைய மரங்கள் என்னவென்று தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகள் தான் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மாளிகையை சுற்றி அதிகமான மரங்களை, தோப்புகளை அமைக்கிறான். அருமையானவர்களே, சுவர்க்கத்துடைய மரம் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு உயரமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய மரத்தின் பிரமாண்டம் எவ்வளவு தெரியுமா? வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையில் ஒரு மனிதன் தொடர்ந்து 100 வருடங்கள் ஓதினாலும் அந்த சுவர்க்க மரத்துடைய நிழல்களை கூட அவனால் தாண்ட முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு பிரமாண்டமான மரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் வைத்திருக்கிறான். இந்த மரங்களை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இதற்காக வேண்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய விடயம் என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகள் தான். ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் ஒரு பிரமாண்டமான மரம் நமக்காக சுவர்க்கத்திலே நடப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் இன்னொரு மரம், அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் இன்னொரு மரம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் இன்னொரு மரம். எந்த அளவுக்கு அதிகமாக இந்த வார்த்தைகளை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு மரங்களும் தோப்புகளும் தோட்டங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மாளிகைகளை சுற்றி அமைக்கிறான். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருது, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முர் உம்மத்தக, உங்களுடைய உம்மத்தினருக்கு, சமுதாயத்தினருக்கு ஏவுங்கள், ஃபல் யுக்ஸிரு மின் கிராஸில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய மரங்களை நடுவதை அதிகப்படுத்தும்படி உங்களுடைய சமுதாயத்தினருக்கு ஏவுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? ஃபஇன்ன துர்பதஹா தய்யிபத்துன், சுவர்க்கத்துடைய பூமி இருக்கிறதே பரிசுத்தமானது, வ அர்தஹா வாசிஅத்துன், இந்த சுவர்க்கத்துடைய பூமி இருக்கிறதே மிகவும் விசாலமானது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, வமா கிராஸுல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய மரங்கள் என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை தான் என்று பதிலளித்தார்கள். ஆகவே ஒரு ரிவாயத்தில் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற 4 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத், இது சஹீஹான ரிவாயத். இந்த ஹதீஸ்ல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே எந்த வார்த்தைகளை சொன்னாலும் சுவர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்காக வேண்டி மரங்களை நடுகிறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஒரு தடவை சொன்னால் சுவர்க்கத்திலே ஒரு மரம், 50 தடவை சொன்னால் 50 மரம், 100 தடவை சொன்னால் 100 மரம். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அதிகமான பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம், ஓதிக்கொண்டே இருப்போம். அதிகமாக மரங்களை சேமித்த கூட்டத்திலே நாம் ஆகிவிடுவோம். இதே போல இப்னு மாஜாவுடைய 3807வது ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரக்கன்றை நட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து சென்றார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபா ஹுரைரா மல்லதி தக்ரீஸ், நீங்கள் எதை நட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதும், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு சிறு கண்டை நட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா கிராஸின் கைரின் லக மின் ஹாதா, இந்த மரத்தை விட மிகச் சிறந்த ஒரு மரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரக்கூடாதா என்று சொல்லிவிட்டு, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற 4 வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு சொன்னார்கள், யுக்ரஸு லக பிகுல்லி வாஹிதத்தின் ஷஜரத்துன் ஃபில் ஜன்னா, இந்த சொல்லிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பகரமாக சுவர்க்கத்திலே ஒவ்வொரு மரம் உங்களுக்காக வேண்டி நடப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 4 வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த 4 வார்த்தைகளை சொல்வதனால் 4 மரங்கள். அருமையானவர்களே, அப்ப ஒவ்வொரு வார்த்தையை எந்த அளவுக்கு அதிகமாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான மரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வேண்டிய சுவர்க்கத்திலே நடுகிறான். இதே போல திர்மிதியுடைய 3464வது ரிவாயத் வருகிறது. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, யார் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்ற வார்த்தையை சொல்கிறாரோ, குரிஸத் லஹு நக்லத்துன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே அந்த மனிதருக்காக வேண்டி ஒரு பேரீத்தம் பல
மரம் நடப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ஹதீஸ்களில் ஏராளமான வார்த்தைகள் வந்திருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். நிச்சயமாக ஒவ்வொரு வார்த்தைக்கு பகரமாக ஒவ்வொரு மரம் சொர்க்கத்திலே நமக்காக வேண்டி நடப்படுகிறது. இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லும் பொழுது இந்த அளவுக்கு அதிகமான மரங்கள் நம்முடைய மாளிகையை சுற்றி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட நல் அமல்களை அதிகமாக செய்வதற்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் அனுகூலம் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.